வியோமபுரி என்ற அழகிய நாட்டை செம்மையாக ஆட்சி செய்த மன்னர் அரிவேந்திரன் மிகவும் நேர்மையானவர். அவரது மனைவி ராணி வர்ஷினி தேவலோக மகள்களைப் போன்ற அழகியவள். அவர்களது ஒரே மகன் இளவரசர் திவாகரன் தந்தைக்கும் தாய்க்கும் மிக பாசமாக இருந்தார். ஒரு நாளில் இளவரசர் திவாகரன் காட்டுக்குச் சென்று வேட்டையாட அவர் திரும்பவில்லை. அவரது குதிரை மட்டும் அரண்மனைக்கு வந்ததால் மன்னரும் ராணியும் பதற்றத்தில் மூழ்கினர். மந்திரி ஜெயானந்தர் உடனடியாக ஒரு பெரிய தேடல் குழுவை ஏற்படுத்தி காட்டுக்கு செல்ல உத்தரவிட்டார். தேடல் குழு காட்டில் அஸ்ஸெமிரா என பிதற்றிக் கொண்டே தவித்துக் கொண்டிருந்த இளவரசரை கண்டுபிடித்தனர். அவரை கட்டி வைத்து அரண்மனைக்கு அழைத்துக் கொண்டு வரினர். இளவரசர் திவாகரனின் சிதைந்த நிலையை பார்த்து மன்னரும் ராணியும் மிகுந்த துயரத்தில் விழுந்தனர். மந்திரி ஜெயானந்தர் நாட்டின் சிறந்த வைத்தியர்களையும் மந்திரவாதிகளையும் அழைத்தார். ஆனால் அவர்களின் எந்த முயற்சியும் பயனளிக்கவில்லை. இப்போது தன்னையே குற்றம் சாட்டிய மன்னர் அரிவேந்திரன் பெருமூச்சு விடினார். ராஜகுரு பரமார்த்தர் இப்போது இருந்தால் என் மகனை குணமாக்கி இருப்பார். ஆனால் நான் எவ்வளவு முட்டாள்தனமாக அவர் என் அரச மோதிரத்தை திருடியதாக சந்தேகம் கொண்டு உண்மையை புரியாமல் கோபத்தில் அவருக்கு தண்டனை வழங்கினேன். அது என் மிகப்பெரிய தவறு. என் திடீர் கோபமும் நம்பிக்கையின்மைதான் என் மகனை காப்பாற்ற முடியுமாயிருந்த ஒரே நபரை என் வாழ்க்கையிலிருந்து அகற்றிவிட்டது என்றார். ஆனால் மன்னரின் தவறினால் தண்டிக்கப்பட்ட ராஜகுரு பரமார்த்தரை மந்திரி ஜெயானந்தர் ரகசியமாக காப்பாற்றி அவரது வீட்டில் பதுக்கி வைத்திருந்தார். மன்னரின் வருத்தத்தை கேட்ட அரசகுரு பரமார்த்தர் கூறினார், இளவரசரை திறமையான வைத்தியர் என்று சொல்லி எனது முகாமுக்கு கொண்டு வாருங்கள். பிறகு அதை நான் கவனிக்கிறேன். அந்த சமயம் மன்னர் அரிவேந்திரன் திவாகரனை ஜெயானந்தரின் மாளிகைக்கு அழைத்து வந்தார். திவாகரனை ஒரு திரைக்கு முன் அமர வைத்து திரையின் மறுபுறம் ராஜகுரு பரமார்த்தர் இருந்தார். இளவரசர் தொடர்ந்து அஸ்ஸெமிரா என பிதற்றிக் கொண்டிருந்தார். ராஜகுரு தனது ஆன்மீக ஞானத்தை பயன்படுத்தி அஸ்ஸெமிரா என்ற ஒவ்வொரு எழுத்துக்கும் அஸ் சே மீ ரா 4 மறைமொழிகளை சொன்னார். ஒவ்வொரு மறைமொழியும் நட்பு, நம்பிக்கை, சத்தியம் மற்றும் கடமையை பற்றி பாடல்களாக கற்றுக் கொடுத்தது. ஒவ்வொரு மறைமொழியையும் கேட்ட பிறகு இளவரசர் அந்தந்த எழுத்துக்களை பிதற்றுவதிலிருந்து ஒத்துப்போனார். இறுதியாக திவாகரன் முழுமையாக தெளிவடைந்து சுயநிலைக்கு திரும்பினார். திவாகரனின் குணமடைதல் மன்னருக்கு பேரமுதாக இருந்தது. அவர் திரையின் பின்னால் ஒரு இளம்பெண் இருப்பதாக எண்ணி, நீ என் மகனை குணப்படுத்தியதற்கு என் ராஜ்யத்தின் பாதியை உனக்கு தருகிறேன் என கூறினார். ஆனால் திரையின் பின்னால் காட்சி அளித்தவர் ராஜகுரு பரமார்த்தர் என்பதை பார்த்த மன்னர் வியப்படைந்து தன்னுடைய தவறை உணர்ந்து முடிவில் அவரிடம் மன்னிப்பு கேட்டு அவரை கௌரவமாக தழுவினார். மந்திரி ஜெயானந்தர் தன்னுடைய முடிவுகளை பிழையில்லாமல் உணர்ந்த மன்னர் அவருடைய நம்பகத்தன்மையை பாராட்டினார். ராஜகுருவுக்கும் மந்திரிக்குமான இந்த அறநெறி கதை உணர்ச்சிகள் மற்றும் சிந்தனை முறையின் மீது நிலைத்த நினைவு கூறலை உருவாக்கியது.